Hi everyone, and welcome to the very first episode of Founders Voice, the show and where we dive into the minds to the bold founders and learn what it really takes to build something from the ground up. I'm your host Adesh, and I could be more excited to kick off this journey with someone who perfectly represent what this podcast is all about: turning ideas into impact. Joining us today is Soumya Chandrasekhar, founder and CEO of Ideal Tummy and a startup that reminds gut health by replacing traditional remedies with something people actually love, flavored milk that functionally and enjoyable. Before this, she co-founded two ventures. One is about a biomedical, and another is startup fundraise faster. So, gaining experience across industries and functions. Soumya, welcome to the Founders Voice. We are honored to have you as our very first guest. Thank you, Adesh, for having me here. And first of all the very best for your podcast journey as a host. தேங்க்யூ. நம்ம வந்து உங்களோட ஸ்டார்ட் அப் ஜேர்னி ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ என்னன்னா, இப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு பிட் ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். ஸோ நீங்கள் வந்து ஹெல்த் கேர் டெக் ஃபவுண்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் அதே மாதிரி ஒரு ஃபண்ட் ரைசிங் இது ஃபண்ட் ரைசிங் ஸ்டார்ட் அப் ஃபவுண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வெல்னஸ் இதில் இருக்கீங்க. ஸோ எது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்பயர்டாக இருந்துச்சு? ஏன் ஐ மீன் என்னன்னா, ஒரு ஆண்டர்பனராக நீங்கள் ஆகிறதுக்கு வந்து என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு? ஆக்சுவலி என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப ஆக்சிடென்டல் ஜேர்னி தான். இங்க நான் வந்தது இட்ஸ் நாட் அபவுட் நான் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆண்டர்பனர் ஆகணும் அந்த மாதிரி எய்ம் வச்சுட்டோ இல்லை எம்பிஏ டிகிரி முடிச்சுட்டு ஆண்டர்பனர்ஷிப் குள்ள அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. Since I was, I'm a very typical engineering student who wants to pursue a 9 to 5 job. இவ்வளவுதான் இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் கோவிட் ஹிட் அப்ப அந்த டைம்ல வந்து லே ஆஃப்ல நடந்துட்டு இருந்துச்சு கார்பரேட் சைட்ல. சரி ஓகே கொஞ்சம் ஹோல்ட் அப் பண்ணலாம் அந்த ஹோல்டிங் டைம் பீரியட்ல வேற ஏதோ ஒன்று ஆல்டர்னேட் ஏதோ தேடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்கே வந்தேன். ஸோ அப்படிதான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அப்கோர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் என்னோட கம்பெனியுமே வந்துட்டு இட்ஸ் அபவுட் பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட். அதுவுமே வந்துட்டு ஆக்சிடென்டல் ஜேர்னி தான். இப்போ வந்து ஒரு வெல்விஷர் மூலமா நான் ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆகுறேன். அவங்க வந்து நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன், சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. தென் ஐ ஹாப்பன் அப்படிதான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் அ ப்ரீ பிளான் இதுதான் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. அப்படியே ஒரு ஃப்ளோல வந்து தென் அங்க ஹேட் அ லாட் ஆஃப் அங்க ஒரு ஒரு வருஷம் கோஃபோன் பண்ண அந்த கம்பெனியை ஐ வாஸ் மேனேஜிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் வந்து இதனை ஆட் கொஞ்சம் டேர்ம் சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு ஐ குவிட் த கம்பெனி அண்ட் ஸ்டார்டட் மை செகண்ட் வென்ச்சர். அது வந்து இட்ஸ் அபவுட் ஃபண்ட் ரைசிங் எஜுகேஷன், பிச் டெக், கிரியேஷன் அண்ட் ஆல். ஸ்டார்ட் அப் தட் சப்போர்ட்ஸ் அதர் ஸ்டார்ட் அப் டு ரைஸ் ஃபண்ட்ஸ். இதுதான் டு பி சிம்பிள். ஸோ அங்க வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 2 years கிட்ட ஐ சர்வ் தேர். அண்ட் தென் ஐ ஹேட் a lot of things. எனக்கு வந்துட்டு ஐ ஆல்வேஸ் wanted to build the brand and consumer brand ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்றது. ஐ ஸ்டார்டட் ஐடியல் டம். கரண்ட்லி இப்போ அதுதான் போயிட்டு இருக்கு. ஓகே சார். ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன இந்த 3 ஸ்டார்ட் அப் வெஞ்சர்ஸுமே நீங்கள் பார்க்கும்போது, ஸோ ஒவ்வொரு வெஞ்சர்ஸ்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? ம் ம் ஏன்னா ஃபார் ஆமா. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நீங்கள் ஹெல்த் கேரில் இருந்திருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபண்ட் ரைசிங் ஸ்டார்ட் அப்ல இருந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஸ்டார்ட் அப்ல இருக்கீங்க. ஸோ பார்க்கும்போது இந்த 3 ம் டிஃப்ரெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நார்மலி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. லைக் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து எங்கேயுமே ஒர்க் பண்ணது கிடையாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஜோனுக்குள்ளே நீங்கள் வரீங்க. ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஜோனுக்குள்ளே வரீங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த 3 விதமான செக்டார் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ ஹவு டு யூ ஃபீல் ஆஃப் திஸ்? ஓகே. இப்ப எண்ட் ஆஃப் த டே என்னன்னு பாத்தீங்கன்னா செக்டர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். பட் என்னைக்குமே வந்து ஃபவுண்டர்ஸ் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து ஒண்ணுதான் இருக்கும்.
ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன வாட் எவர் த கம்பெனிஸ் வாட் எவர் த செக்டர் யூ கிரியேட் அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இட்ஸ் ஆல் அபவுட் த ஃபவுண்டர். அவங்க எப்படி அந்த கம்பெனியை ரன் பண்றாங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு அந்த கம்பெனி. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ள வரும்போது எனக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்ல கூட என்னன்னு தெரியாது. ஸ்டார்ட் அப்க்கும் பிசினஸ்க்கும் கூட என்ன டிஃபரன்ஸ் தெரியாது. தென் ஐ லேர்ன் மை செல்ஃப். அண்ட் நிறைய வந்துட்டு நிறைய ஆண்டர்பிரினர்ஸோட பாட்காஸ்ட் கேட்கறது, நிறைய ஆண்டர்பிரினர்ஸோட ஸ்பீச் அந்த மாதிரி கேட்டு புக்ஸ்ல இருந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ரிலேட்டட் நிறைய புக்ஸ் இருக்கும். அதெல்லாம் படிச்சு அங்க இருந்து தான் வந்துட்டு செல்ஃப் லேர்னிங்ஸ் நிறைய இருந்திருக்கு. அட் த சேம் டைம் எப்படி சொல்றது, நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பேன். தேர் இஸ் ஆல்வேஸ் 360 டிகிரி டு கிளைம் த மவுண்டைன். நீங்க வந்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நீங்க அங்க இருந்து தான் அந்த பீக்கு போகணும் அவசியம் கிடையாது. கோல் இஸ் டு கெட் டு த பீக். அது நீங்க எந்த வழியில வேணாலும் போகலாம், எந்த செக்டர்ல கிரியேட் பண்ணி வேணாலும் போகலாம். எண்ட் ஆஃப் த டே யூர் அன் ஆண்டர்பிரினர். தட்ஸ் இட். ஓகே, ரொம்ப நைஸ் ரம்யா. இப்போ வந்து உங்களோட ஐடியல் டம்மி பற்றி கேட்போம். ஸோ ஐடியல் டம்மி நேம் ரொம்ப கேட்சியாக இருக்குது. இந்த நேம் வந்து நீங்கள் ஆக்சுவலி நானும் கேட்கும்போது வந்து நல்லா இருக்குது, இந்த நேம் நல்லா இருக்குது, ரொம்ப கேட்சியாக இருக்குது அப்படின்றது எல்லாமே ஆக்சுவலி எல்லாரோட ஃபர்ஸ்ட் தாட்டும் ரொம்ப அப்படி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னன்னா, இதோட ஆரிஜின், இதோட ஐடியா எப்படி உங்களுக்கு உங்களுக்கு வந்துச்சு? அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஐடல் தமிழ்ன்ற பேர் வந்து ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப என்ன சொல்றது, பிராண்டோட நீங்க என்ன பண்றீங்க அது கூட வந்துட்டு ரெசனேட் பண்ணிக்கணும் ஈஸியா அப்படின்னு. ஸோ எதுக்காக நான் வச்சேன்னா, பிகாஸ் இட் இஸ் அ ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பிராண்ட். அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, விச் மீன்ஸ் ஃபுட் அண்ட் பெவரேஜ் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. that is going to heal your gut or stomach. Basically ஃபுட்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு எங்க போய் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டமக். ஸோ அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பிராண்டே ஸ்டார்ட் பண்றோம். அப்படின்றதுனால பெர்ஃபெக்ட் ஸ்டமக் அப்படிங்கிறது ஐடியல் டம்மி அப்படின்னு நான் மாத்தி வச்சேன். ஸோ அப்படிதான் அந்த பேர் வந்துச்சு. ஐடியல் டம்மியோட ரீசன் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பில்ட் அ கன்சியூமர் பிராண்ட். கன்சியூமர் பிராண்ட் அது அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா ஃபுட்ல ஒரு பிராண்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ தெர் இஸ் அ ப்ராப்ளம். எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் பேக் ஒரு கொஞ்சம் கட் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. அப்ப ஏன்னா ஐ வாஸ் ஃபாலோயிங் அ டயட். கொஞ்சம் என்னோட டயட்டிஷியன் கிட்ட வந்து டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருந்தேன். இன்னும் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்துட்டு எப்பவுமே 24/7 இருக்கு. இந்த டயட் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு டைம் இல்லை. பிகாஸ் வென் இட் கம்ஸ் டு டயட் யூ ஹேவ் டு பி டிசிப்ளின். லைக் இந்த டைம்ல இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் இவ்வளோதான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வி மஸ்ட் பி டிசிப்ளின். பட் 24/7 ஒர்க் பண்ணும்போது ஆக்சுவலி இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு. அப்ப என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த இதற்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி ஏன் இருக்கக்கூடாது. டெய்லி நம்ம ஒரு ஏதோ ஒன்று சாப்பிடணும், அது வந்து நம்மள ஹீல் பண்ணிட்டா முடிஞ்சிடும்ல. எதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி டயட் எல்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து ஒரு ஐடியா கிரியேட் ஆச்சு. தென் நான் என்ன பண்ணேன்னா, இன்டர்நெட்ல சர்ச் பண்ணும்போது நீங்க கட் ஹெல்த் சப்ளிமெண்ட்னு இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா அங்க என்ன மோஸ்ட்லி நீங்க ஃபைன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்மேட்ஸ் இருக்கும், பில்ஸ் இருக்கும், அண்ட் ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பேஷண்ட் மாதிரி நானே ஃபீல் பண்ணுவேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கன்சியூம் பண்ணேன். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா, வாட் எவர் ப்ராடக்ட் யூ கெட் ஃப்ரம் த மெடிக்கல் ஸ்டோர் ஆர் ஃப்ரம் சூப்பர் மார்க்கெட், பீப்புள் வில் ஃபார் ஷோர் ஜட்ஜ் யூ. நீங்க போய் ஒரு ஆஸ்பிரின் வாங்குறீங்க மெடிக்கல்ல இருந்து அப்படின்னா, ஓகே உங்களுக்கு ஏதோ தலைவலி போல இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க ஒரு டைஜஸ்டிவ் ரிலீவரோ இல்ல வந்து கான்ஸ்டிபேஷன் ரிலீவர் நீங்க ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல வாங்கினா, பீப்புள் வில் ஜட்ஜ் யூ. ஓகே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்ப நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒரு கேஸ் கோக் வாங்குறீங்கன்னா, ஓகே இன்னைக்கு ஏதோ பார்ட்டி பண்ண போறாங்க அந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க. பீப்புள் வில் ஜட்ஜ் யூ பை த ப்ராடக்ட் விச் எவர் யூ கெட் ஃப்ரம் த மெடிக்கல் ஸ்டோர் ஃப்ரம் த சூப்பர் மார்க்கெட். ஸோ இதை சேஞ்ச் பண்ணணும். ஈவன் அண்ட் அட் த சேம் டைம் அது கன்சியூம் பண்ணும்போது எனக்கே ஒரு பேஷண்ட் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ மெடிசன் சாப்பிடுற மாதிரி ஃபீல் ஆக வேண்டாம் அப்படின்னு இட் ஹாஸ் டு பி இன் என்ஜாயபிள் வே அந்த மாதிரி இல்லை. ஸோ அப்படி போகும்போது ஐ லவ் ஐஸ்கிரீம். ஓகே ஸோ ஐஸ்கிரீம் ஃபார்மேட்ல நம்ம ஒரு கட்டல் சப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். பட் டீம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இப்போ வந்து வி டோன்ட் ஹேவ் எனி பேஸ் ரைட் நவ். அந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்லேயே நம்ம வந்து ஐஸ்கிரீம்ல ஹாப்பின் ஆகணும் அப்படின்னா மேபி அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகலாம். அண்ட் அட் த சேம் டைம் வி நீட் டு ஆட் லாட் ஆஃப் அடிட்டிவ்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். பட் எங்களோட மெயின் மோட்டோ என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எந்த அடிட்டிவ்ஸுமே இல்லாம நோ ப்ரிசர்வேட்டிவ் அடிட்டிவ் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு ப்ராடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எண்ட் கோலா இருந்துச்சு. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது அண்ட் ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு ஷிப்மெண்ட்டுமே கொஞ்சம் என்ன சொல்றது கஷ்டமா இருக்கும். பிகாஸ் நீங்க அது கோல்ட் ஸ்டோரேஜ்ல இருக்கும். சர்டன் டெம்பரேச்சர் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். மெயின்டைன் த கன்சிஸ்டன்சி ஆஃப் த ப்ராடக்ட். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எண்ட் நாங்க என்ன டிசைட் பண்ணோம்னா ஃபிளேவர்ட் மில்க் ஃபார்மேட்ல போகலாம் அப்படின்றது தான் இருந்துச்சு. அண்ட் தென் ஃபிளேவர்ட் மில்க் சரி ஓகே கட்டணத்துக்கு ஒரு ஃபிளேவர்ட் மில்க் ஃபார்மேட்ல போக போகிறோம். ஃபிளேவர்ட் மில்க்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நம்ம வெளில குடிக்கிற ஃபிளேவர்ட் மில்க்ல என்ன இருக்குன்னா அனிமல் மில்க்ல தான் போடுவோம். அது லாக்டோஸ் அப்படிங்கிற ஒரு திங் வந்து இருக்கும். இங்க நிறைய பேருக்கு வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ட் இருப்பாங்க. நான் சும்மா ரேண்டமா அப்ப வந்து சரி ஓகே லாக்டோஸ் இன்டாலரன்ட் பீப்புள் இந்தியால எவ்வளவு பேர் தான் இருக்காங்க தேடி பார்ப்போம் மார்க்கெட் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் பார்த்தேன். அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் மார்க்கெட் பெரிதா இருந்தா தான் அந்த கேம் ப்ளே பண்ண முடியும் அப்படின்றது தான் பாயிண்ட். வாட் எவர் இன்னோவேஷன் யூ டேக் இன் அவர் ப்ராடக்ட் அது பார்க்கும்போது 60% ஆஃப் பீப்புள் ஆர் லாக்டோஸ் இன்டாலரன்ட். ஸோ மெஜாரிட்டி அவங்க தான் இருக்காங்க. 40% தான் லாக்டோஸ் அக்செப்ட் பண்ணிக்க கூடிய பீப்புள் நம்மலாம் இருக்கோம். ஸோ அவங்களையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு we have created a lactose free flavored one that will also improvise your gut health. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இப்படிதான் இது இருந்துச்சு. ஓகே சார். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சொன்னதுலேயே பார்க்கும்போது 60% ஆஃப் பீப்புள் வந்து லாக்டோஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா அவங்க ஸோ இந்த மார்க்கெட் கேப்பை வந்து நீங்கள் எப்படி ஃபவுண்ட் பண்ணீங்க அண்ட் அதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டை வந்து வெதர் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து அது வேலிடாக இருக்குமா இல்லையா? ஸோ நீங்கள் அந்த மார்க்கெட் சர்வே ரிசர்ச் எதாவது எடுத்தீங்களா? ஸோ நான் ஐ மீன் என்ன கேட்குறேன்னா நீங்கள் வெறும் ரிசர்ச் ப்ரோட்டோடைப் அந்த அண்ட் அந்த கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் எஸ். நாங்க இப்போ ஒரு 2 months பேக் வந்து ஒரு சாம்பிளிங் ப்ரோக்ராம் ரன் பண்ணோம். இப்ப நிறைய பேர் நான் whenever we pitch to ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து 2 விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு எனக்கு கட்டல் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வேணும், எப்ப லான்ச் பண்றீங்க. இன்னொன்னு எனக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ட், இந்த ப்ராடக்ட் எனக்கு எப்ப கிடைக்கும். என்னால நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் சாப்பிட முடிஞ்சதே கிடையாது இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க எப்ப லான்ச் பண்ணீங்க அப்படின்ற பாயிண்ட் தான் இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. எனிவே இந்த சென்ஸ் கட் ஹெல்த்க்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஃபிளேவர்ட் மில்க் தட் இஸ் லாக்டோஸ் ஃப்ரீ அப்படிங்கிற செக்டர்ல தேர் இஸ் நோ சச் ப்ராடக்ட் இன் மார்க்கெட். அதுதான் நாங்க வேலிடேட் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்றோம், வேர்ல்டுமே இந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா பட் ஃபார் ரைட் நவ் வி ஆர் சேயிங் தட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அந்த மாதிரி. ஓகே சார். வெரி கங்க்ராட்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக வர்றதுக்கு அண்டு ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இப்போ இதில் ஒரு கொஷின் எனக்கு தோணுது நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து நார்மலி நம்ம வெளியே எங்கே போனாலுமே வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்ஸ் வர எங்கேயாவது போகும்போது வி ஃபைண்ட் தட் மில்க் ஷேக்ஸ் நிறைய மில்க் ஷேக் இருக்கும், மில்க் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து உங்களோட உங்களோட அந்த கட் ஹெல்த் மில்க் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணுமா? ஐ மீன் இந்த மார்க்கெட்டை வந்து பிரேக் பண்ண முடியுமா? ஏன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ் ட்ரிங்க்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஏன்னா எல்லாருமே நாமளும் வந்து அதான் லைக் பண்ணுவோம் ப்ரிசர்வேட்டிவ் மில்க்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து அதான் பார்ப்பாங்க. ஸோ ஈவன் நம்ம வாங்குற அந்த பேக்கெட் மில்க் கூட ப்ரிசர்வேட்டிவாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது வந்து அதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்களா இல்லை அதுதான் யூஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட்டுக்கு எல்லாமே வந்துட்டாங்களான்றது எனக்கு இன்ன வரைக்கும் அது தெரியல. பட் மேபி உங்களுக்கு கொஞ்சம் இது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப இந்த மார்க்கெட் வந்து கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெர் இஸ் அ 50-50 சான்ஸ் தான் நான் சொல்றேன். பிகாஸ் பீப்புள் ஹூ ஆர் ஹெல்த் கான்ஷியஸ் அஸ் வெல் அஸ் தே நீட் டெலிஷியஸ் ஃபார்மேட்ல ஒரு ஹெல்த் கன்சர்ன் இருக்கிற பீப்புள் தேல் கன்சியூம் இட் ஃபார் ஷூர். இப்ப வந்து எனக்கு வந்து சும்மா எனக்கு டேஸ்ட் மட்டும் கிடைச்சா போதும் வாட் எவர் இட் இஸ், அதுல என்ன ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லை கெமிக்கல்ஸ் இருந்தாலுமே நீங்க வந்துட்டு ஐ எம் ஓகே வித் இட் அப்படின்னு போறவங்க வி கேனாட் கண்ட்ரோல் தட். நம்ம வேணும்னா அவேர்னஸ் கொடுத்து அவங்கள இந்த பக்கம் ஷிஃப்ட் வேணா பண்ணலாமே தவிர வி நாட் சே லைக் 100% ஷிஃப்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அட் த சேம் டைம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எதுக்காக மோஸ்ட்லி போகணும் செல்ஃப் லைஃப் வந்துட்டு என்ன சொல்றது ஆப்டிமைஸ் பண்றதுக்கு தான்.
whoever is standing இப்ப நீங்க வந்து நீங்க பாக்குற நிறைய மில்க் ஷேக் பிராண்ட்ஸ் வந்துட்டு அப்ராட்ல இருக்கு. இந்தியால இருந்து அவங்க நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு ஓவர்சீஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்பேன்ஷன், குளோபல் எக்ஸ்பேன்ஷனுக்கு அங்கெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்க அப்ராட் போகுறீங்க, இங்க இருந்து நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண உங்க ப்ராடக்ட்ஸ், உங்க பிராண்டை வந்து அங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தெர் இஸ் அ ரூல். நீங்க இவ்வளோ மந்த்ஸ் ஷெல்ஃப் லைஃப் இருந்தாதான் அதை வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ண முடியும். அவங்க எடுத்துப்பாங்கன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அண்ட் வி நோ FDA அப்ரூவல் வாங்ஸ். FDAல இவ்வளோ ஷெல்ஃப் லைஃப் இருந்தாலும் இவ்வளோ மந்த்ஸ் தாங்கினா மட்டும்தான் அதை எடுத்துப்பாங்க அப்படிங்கிற பாயிண்ட். அண்ட் ஷிப்மெண்ட்லயுமே நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கு. இங்க இருந்து போய் அது அங்க இருந்து ஒரு இடத்துக்கா டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு நிறைய மந்த்ஸ் எடுக்கும்ல. அது அவங்க வந்துட்டு அதுக்குள்ள ப்ராடக்ட் வந்துட்டு எதுவும் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. பட் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணாமலே நம்ம வந்து அந்த ஷெல்ஃப் லைஃப் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு தெர் இஸ் a lot of techniques இருக்கு. பட் என்னன்னா அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்படின்றதுனால மேபி தே ஆர் கோயிங் வித் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஐ திங்க் டு காஸ்ட் கட் டவுன் பண்றதுக்காக அப்படி போறாங்களோ அப்படின்ற பாயிண்ட் எடுத்தீங்க. ஏன்னா லாட் ஆஃப் டெக்னிக்ஸ். நீங்க நீங்க நார்மல் மில்க், நீங்க டீ காஃபி எல்லாம் குடிக்கிறதுக்கு நம்ம மில்க் வாங்குறோம் இல்லையா, அந்த மில்க்ல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு அந்த டெக்னாலஜி பண்ணி தான் பாஸ்டரைசேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. மில்க் எல்லாம் அதுலதான் ப்ராசஸ். அது ஒரு 4 to 7 days நிக்கிறதுக்கு அந்த டெக்னிக் போதுமானது. ஒரு 3 மாசம் நிக்கணும் உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னா அதுக்கு ஒரு வேற டெக்னிக் இருக்கு. 8 to 9 months உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் பீரியட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு டெக்னிக் இருக்கு. இது ஏன் போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கே அந்த டைம்ல அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பண்றதுக்கு டைம் எடுக்கும். அட் த சேம் டைம் காஸ்ட் கட் டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட பண்ணலாமோ என்னமோ. ஐ டோன்ட் ரியலி. ஓகே சார். ஸோ எனக்கு ஒரு 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 கொஷின் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஆஸ் அ ஸ்டார்ட் அப் நீங்கள் வந்து ஐடியல் டம்மியை நீங்கள் வந்து ஃபவுண்ட் பண்ணுறப்ப, இல்லை ஐ மீன் பில்ட் பண்ணுறப்ப என்னென்ன டஃபஸ்ட் சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா ஆஸ் அ நீங்கள் பார்க்கும்போது ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி ஃபண்ட் ரைசிங்காக இருக்கட்டும், ஒரு சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா, ஏர்லி சேலஞ்சஸ். ஸோ என்ன மாதிரியான சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஐடியல் பொறுத்த வரைக்கும் ஐடியா எல்லாம் பண்ணியாச்சு, எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். இப்போ வந்து ப்ராடக்ட் இஸ் த ஹீரோ ஹியர். இது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ப்ராடக்ட் வச்சுதான் கம்பெனி ரன் ஆகும். ஸோ அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்றதுக்கு அந்த பீப்புள் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த பிகாஸ் ஐ எம் நாட் ஃப்ரம் அ ஃபுட் டெக் பேக்ரவுண்டோ இல்லை நான் பயோடெக் பேக்ரவுண்டோ கிடையாது. ஐ டிட் த ப்ராடக்ட். பட் ஃபார்முலேஷன் வரும்போது ஒரு ஃபுட் சயின்டிஸ்டோ இல்லை வந்துட்டு பயோடெக்னாலஜிஸ்ட் இவங்க தான் வந்து ஃபார்முலேட் பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும். பிகாஸ் ஃபுட் ப்ராடக்ட்னு வரும்போது வி ஹேவ் லாட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ். RDA லிமிட் படி நம்ம இந்த இன்கிரீடியன்ட் யூஸ் பண்றோம், இந்த இன்கிரீடியன்ட் இவ்வளோ ரேஷியோல இப்படிதான் இது போடணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து அது ஃபார்முலேட் பண்ணதான் கரெக்ட். ஸோ அந்த டீம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல யாருமே சப்போர்ட் பண்ணல. பிகாஸ் அவங்க நிறைய நிறைய டாக்டர்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இது வந்து ஏன்னா அவங்க வந்துட்டு யூஸ்வலா அலோபதி மெடிசன்ஸ் தான் அவங்க நம்புவாங்க. டு பி வெரி ஃப்ரேங்க் அவங்க அதெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படி போய் கேட்கும் போதே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓகே நான் போய் ஐடியா சொல்லும் போது இதுக்கு ஃபார்முலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது they'll be like ஓகே நான் உங்களுக்கு பண்றேன். அப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணா எதுவுமே ரெஸ்பான்ஸே இருக்கு. ஐ திங்க் தே தாட் இது மேபி அவங்களுக்கு ஒரு த்ரெட்டனிங்கா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல வந்துச்சுன்னா அப்படின்னு கூட நினைச்சுக்கலாமோ. நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப எப்படி இந்த ப்ராடக்ட் பண்ண போறேன்றதே ஒரு கொஸ்டின் மார்க். டு ஃபார்ம் தி டீம் அதுவே ரொம்ப ஃபர்ஸ்ட் திங்கா இருந்தது. அண்ட் தென் இப்போ நிறைய சர்ச் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் எனக்கு இந்த டீமே கிடைச்சாங்க, இப்போ இருக்கிற டீம். ஸோ அவங்க தான் தே ஃபார்முலேட்டிங் ஐடென்டிஃபைஸ் ப்ராடக்ட், அப்கமிங் வர ப்ராடக்ட், எவ்ரி திங் பிஹைண்ட் ஐடென்டிஃபை. இதுதான் ஃபர்ஸ்ட் சேலஞ்சா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மத்த சேலஞ்சுமே வந்து ப்ராடக்ட் ஃபார்முலேட் பண்றதுல தான் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் சின்ஸ் இட் இஸ் a ஃபுட் ப்ராடக்ட் அண்ட் அட் த சேம் டைம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் இட் ப்ராடக்ட், இதுல வந்து என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு இன்கிரீடியன்ட் ஒன்னொன்னும் பிக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒன்னொன்னு எந்த வெண்டர் கிட்ட இருந்து வாங்கணும், என்ன குவாலிட்டியில இருக்கு, நம்ம கரெக்டான குவாலிட்டியில தான் நம்மளுக்கு வருது, அதெல்லாம் செக் பண்ணி வாங்க வேண்டும். அட் த சேம் டைம்
ட்ரையல் அண்ட் எரர். நம்ம ஒரு இது வச்சிருப்போம். லைக் ஓகே இந்த ட்ரையல் முடிஞ்சுச்சுன்னா இந்த ஒரு அவுட்கம் வரணும். அது சம்டைம் அந்த மாதிரி வராது. அதான் அது 2 இயர்ஸா தே ஹவ் பீன் பில்டிங் தி சிங்கிள் ப்ராடக்ட். தட்ஸ் தி ரீசன். அது வந்து தட்ஸ் a வெரி பிக் டாஸ்க். மத்தது எல்லாமே வி குட் மேனேஜ். மத்த வேற எதுலயோ மார்க்கெட்டிங்லயோ இல்ல பிராண்டிங்லயோ வாட் எவர் திங்ஸ் அதுல ஏதோ சேலஞ்ச் வந்தா கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன சொல்றது, இட் ஹேப்பன்ஸ். அது வந்து நேச்சுரலி இது வந்து இது இப்படிதான் நடக்கும். இது எப்போ வரணும்னு இருக்கு அப்பதான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால அதே எங்களுக்கு ரொம்பவே ஓகே சாமி. ஓகே, இப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் பில்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும், ஒரு ஃப்ளேவர்டு மில்க் நம்ம கொடுக்கணும். கட் ஹெல்த் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி. ஸோ அது ஒரு ஃப்ளேவர்டு மில்காக ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் கனெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணும்போது இதை பற்றி நீங்கள் நியூட்ரிஷன்ஸ்கிட்டயோ இல்லை ஃபுட் சயின்டிஸ்ட்கிட்டயோ நீங்கள் வந்து பேசினப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நான் தான் சொல்றேன். அவங்க பேசும்போது பாதி பேர் வந்துட்டு என்ன சொல்றது, ரெஸ்பாண்ட் எதுவுமே இல்ல. நியூட்ரிஷன் அண்ட் டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது. அண்ட் தென் ஐ ஃபவுண்ட் ஃபுட் டெக் பீப்புள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் மீட் பண்ணாங்க. ஃபுட் டெக் இவங்கள மீட் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டே இல்ல. இது பண்ண முடியுமா என்னன்னே தெரியல. இது பாசிபிள் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஐ ஃபவுண்ட் ஒன் பர்சன் ஹூ இஸ் ஆர் சிபிஓ ரைட் நவ். அவர் வந்து எப்படின்னா இஸ் லைக் கைண்ட் ஆஃப் நியூ திங்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும். இது முடியாதுன்னு நீங்க ஒரு விஷயம் எடுத்துட்டு போய் தந்தீங்கன்னா நான் கண்டிப்பா இது பண்ண போறேன் அந்த மாதிரி. ஏன்னா நானே நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், வை ஐடல் டம்மி, நீங்க ஏன் ஐடல் டம்மி சூஸ் பண்ணீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவரு, ஏன்னா நீங்க ஒரு யூனிக் ப்ராடக்ட் பண்றீங்க, அதுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிதான் அவர் உள்ள வந்தார். ஓகே. இப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐடியல் டம்மிக்கும் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இப்போ மார்க்கெட்டில் வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இப்போ நான் சொன்னேன்ல லைக் மில்க் ஷேக்ஸ் இந்த மாதிரி இதுக்கான டிஃப்ரென்ஷியேட் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? லைக் ஐடியல் டம்மிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் பார்க்குறீங்க? இதுக்கும் ஐடென்டாமிக்கும் என்ன டிஃபரன்சஸ் பார்த்தோம்னா, தட் இஸ் அன்ஹெல்தி ஃபார்மேட். நீங்க அது வந்து லாக்டோஸ் ஃப்ரீ கிடையாது. வில் ஃபவுண்ட் லாக்டோஸ், லாட் ஆஃப் லாக்டோஸ் இன் தட் அண்ட் லாட் ஆஃப் அடிட்டிவ்ஸ். அண்ட் அடிட்டிவ் இஸ் அடிட்டிவ் ஃப்ரீ அண்ட் லாக்டோஸ் ஃப்ரீ. அண்ட் அகைன் பாத்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். தட் இஸ் த வெரி மெயின் திங் நீங்க பார்க்க வேண்டியது. நாங்க வந்துட்டு லாக்டோஸ் ஃப்ரீ பீப்புள், கட் ஹெல்த் இருக்க பீப்புள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா, அட் த சேம் டைம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுமே இதை கன்சியூம் பண்ணணும்னா அவங்களால பண்ண முடியும் அப்படின்றதுக்காக எனக்கு டிசைட் டு கோ வித்தவுட் சுகர், ஹனி, ஜாகரி இது எதுவும் இல்லாம ஒரு ஸ்வீட்டனர் வந்து நம்ம போடணும். அண்ட் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அண்ட் நோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு ஸ்வீட்டனர் தான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெக்குலர் தான். வி ஹேண்ட் பிக் எவ்ரி சிங்கிள் இன்கிரீடியன்ட். எந்த இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணா இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் த ரீசன் நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு அன்ஹெல்தி வெர்ஷன் தான். ஃபார் ஷூர் அது அன்ஹெல்தி. இது வந்து அதாவது நீங்க சிங்கிள் பேக் கொடுக்கறதுனால நீங்க மொத்தமா அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லுங்க. ஃப்ரீக்வெண்டா அதை நீங்க எடுக்கிறீங்க, கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா அது அன்ஹெல்தி. அட் த சேம் டைம் நீங்க ஐடல் டம் வந்து ஃப்ரீக்வெண்டா எடுக்கிறீங்கன்னா அது உங்களை ஹீல் பண்ணும், ஹெல்தியா இருக்கும். தட்ஸ் ஒன்லி டிஃபரன்ஸ் டெக்னிக். ஓகே சாமி. இப்போ நீங்கள் உங்கள் டீம் சொல்லும்போது ஏன்னா ஆஸ் அ ஃபவுண்டராக வந்து ஒரு ஃபவுண்டரோட விஷன் அண்ட் மிஷன் அவரோட இன்னோவேஷனுக்கு வந்து அந்த டீம் வந்து செட் ஆகணும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்கள் டீம் எல்லாமே வந்து உங்களோட மிஷனுக்கு வந்து எப்படி அலைன் ஆனாங்க? அது வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னா, டீம் கிடைக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு we cannot set criteria. இந்த எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்றேன். ஆஹ் இந்த கிரைட்டீரியா வச்சு இதுல செட் ஆகுறாங்கன்னா அப்படிதான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. உண்மைக்கு சொல்ல போனா டீம் கோஃபவுண்டர் இதெல்லாம் கிடைக்கிறது வந்து செரண்டிபிட்டி தான். அது தானா நடக்கும் அந்த மாதிரி. இது வந்து தானா சேர்ந்து கூட்டம் மாதிரி தான். இப்போதைக்கு ஒரு 5 பீப்புள் இருக்கும் ஒர்க்கிங். சின்ஸ் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகு வேணும்னா இது சேஞ்ச் ஆகலாம். மேபி நாங்க எங்களுக்குள்ள இப்ப எங்களுக்கு கல்ச்சர் இந்த இப்படிதான் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே நாங்க இப்ப 5 பேர் இருக்கோம்னா 5 பேருமே 24/7 ஒர்க் பண்ணோம். எப்ப நீடு இருக்கு அப்ப நாங்க கண்டிப்பா அந்த ஒர்க் பண்ணோம். அப்படிதான் இப்போ வரைக்கும். மேபி ஒன்ஸ் வி ஸ்டார்டட் அவர் ஆப்ரேஷன்ஸ்
மேபி ஏதாவது சேஞ்ச் வரலாம். எனக்கு அத பத்தி எனக்கு இப்போ ஐடியா கிடையாது. ஓகே. இப்போ வரைக்கும் நீங்க ஒரு ஒரு சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க கஸ்டமருக்கு குடுத்துருப்பீங்க இல்லையா? நீங்க அத டெஸ்ட் பண்றதுக்கு இப்ப கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது ம். ஒரு ஃபீட்பேக்ஸ் ஏதாவது வந்திருக்குங்களா? அஃப்கோர்ஸ். இப்ப நம்ம வந்து நார்மல் பீப்பிள்க்கும் குடுத்தேன். அட் த சேம் டைம் செலிபிரிட்டீஸ்க்கும் சில பேருக்கு குடுத்தேன். ஸோ அ லைக் என்ன சொல்றது? ஹரிகிருஷ்ணா, நீங்க யூ வுட் ஹேவ் சீன் ஹிம் ஆன் மெட்ராஸ் மூவி ஜானில. ம், ம், ஜானி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவரா இருக்கட்டும், அசோக்னு ஒரு ஆக்டர் இருக்காரு. அவரா இருக்கட்டும், அண்ட் ஸ்வெத்திஷ்டா அண்ட் கிரிஷ், சிங்கர் கிரிஷ். ம். இவங்கலாம் கூட எங்களோட ப்ராடக்ட்ட டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வி ஹவ் ஆல்சோ சென்ட் டு ஃபியூ ஃபவுண்டர்ஸ் அஸ் வெல். சாக்கோ சார் உங்களுக்கு தெரியும். நேச்சுரல்ஸோட ஃப்ரான்சைசி ஹெட் சாக்கோ சார் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூ குடுத்திருந்தாரு. அண்ட் அருண் ஃப்ரம் சோஷியல் கல்ச்சர். அண்ட் இந்த மாரி நெறைய அ ரவி பிரதாப் சிங் அப்படின்னு சொல்லி லன்னவட்டர் கம்பெனியோட ஃபவுண்டர். இவங்க எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணிட்டு தே ஹவ் கிவன் அ வெரி குட் ஃபீட்பேக். அவங்க வந்து கொஞ்சம் மைனர் சேஞ்சஸ் மட்டும் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் மவுத் ஃபீல் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ரேட்டிங்ஸ் வந்து அவுட் ஆஃப் 5 எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 4, 4.5, 5 இதுதான் குடுத்திருந்தாங்க. இந்த ப்ராடக்ட் ரேட்டிங்ல. அண்ட் தேவ் ஆல்சோ டோல்ட் அஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் முன்னாடி மார்க்கெட்ல பார்த்ததே இல்ல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த மாதிரி ஒரு நாங்க வந்து கன்சியூம் பண்றோம் அப்படின்றது தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நார்மல் பீப்புள் டிசைட் ஓகே. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளேவர்ட் மில்க் when it comes to ஃப்ளேவர்ட் மில்க் அப்படின்னா இந்த ஆர்டினரி ஃப்ளேவர்டு மில்க் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து கன்சியூம் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் they said இது வந்து ஒரு ஹெல்த் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்னோம் இது வந்து ஹெல்த் ப்ராடக்ட். அது இந்த ஃபார்மேட்ல நாங்க கொடுக்குறோம் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஃபார்மேட்ல அப்படின்னு சொன்னோம். ஓகே இது ஹெல்த் ப்ராடக்டா இருந்தா திஸ் இஸ் குட் டு கோ வித். நாங்க நினைச்சோம் இது நார்மலான ஒரு ஃபிளேவர்ட் மில்க் தான் போல இருக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம ஹெல்த்தும் ஹீல் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் குட் அப்படிங்கிற மாதிரி தான் டேஸ்ட் ஆகுது. ஆஹ் சௌமியா, இப்போ நீங்கள் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் ஆஃப் செக்டார்ஸில் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு மேஜர் லெசன் என்னவா இருக்கும்? லைக் அக்ராஸ் நீங்கள் ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு 3 ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் என்னவா இருக்கும்? இப்போ ரெண்டுமே நான் சொல்லுவேன். லைக் என்னன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு ரெண்டுமே இருக்கு. எப்படி ஒரு கம்பெனி பில்ட் பண்ணணும் அப்படின்றதும் நான் லேர்ன் பண்ணிருக்கேன். எப்படிலாம் ஒரு கம்பெனி பில்ட் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற விஷயமும் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ல இருந்து நான் என்ன டேக்அவே எடுத்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னா அது சின்ஸ் இட் இஸ் அ பயோடெக் பேஸ்டு ஒரு ஆர்என்டி வந்து எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டோட ஆர்என்டி பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அதுக்கு என்னென்ன வந்து மெஷர்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும், ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்றது வந்து நான் அங்கேருந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃப்ரம் செகண்ட் ஸ்டார்ட் அப் அங்கேருந்து எனக்கு நிறைய டேக்அவே இருக்கு. ஈவன் ஸ்டார்ட் அப்ல வந்துட்டு நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னா இல்லை ஒரு ஃபண்ட் ரைசிங் பத்தி எப்படி ஃபண்ட் ரைசிங் எஜுகேஷன் எப்படி இருக்கணும், ரைட் ஃப்ரம் இப்போ நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த ரவுண்டுக்கு என்ன மாதிரியான பிக்சரை கிரியேட் பண்ணணும், அண்ட் அட் சேம் டைம் ஒரு ரவுண்டுக்கு எவ்வளவு டைலூஷன் வேணும் அப்படின்றது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க ரைஸ் பண்ணணும், இப்போ வந்து நீங்க டேர்ம் ஷீட் போடும்போது எந்தெந்த பாயிண்ட்லாம் நீங்க கரெக்டா பார்க்கணும், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து எனக்கு லேர்னிங்ஸ் இருந்திருக்கு. அது வந்து இப்போ இன் ஃபியூச்சர் எனக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே ஸோ சௌமியா. இப்போ தீஸ் ஆர் நீங்கள் ஆல் த வந்து திங்ஸ். அக்ராஸ் இந்த செக்டார்ஸ்லேருந்து நீங்கள் வரப்ப ஒரு நல்ல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த லீடர்ஷிப், ஒரு ப்ராப்ளம் சால்விங் வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறப்ப, இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு இந்த ஆக்சுவலி இந்த டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்லேருந்து உங்களை எப்படி நீங்கள் ஷேப் இன் பண்ணிட்டீங்க? அதுதான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது ஒன் திங் காமன் திங்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்க ஒரு டெக்னிக்கல் பர்சனா இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த செக்டர்ல இருந்து வேற ஒரு செக்டர் ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்கும். அப்கோர்ஸ் எனக்குமே நாட் ஆஃப் லேர்னிங் சரி எனக்கு இங்க வந்தப்போ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் திங்கா அப்படின்னு நினைச்சேன். ரைட் ஃப்ரம் இப்போ ஒரு பேக்கேஜிங் ஒரு ப்ராடக்டோட பேக்கேஜிங் ஒரு பெட் பாட்டில்ல வருதா இல்ல வந்து ஒரு கிளாஸ் பாட்டில்ல வருதா,
இல்ல டெட்ரா பேக்ல வருதுன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு சயின்ஸ் இருக்கு, எதனால அது கிளாஸ் பாட்டில்ல வருது, எதனால டெட்ரா பேக்ல வருது அப்படின்றதுக்கே நிறைய ஆர்என்டி பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க இங்க வந்து புரிஞ்சு. நான் என்ன நினைச்சேன்னா சிம்பிளி நம்ம என்ன நினைப்போம், ஓகே உங்களுக்கு இதுதான் ஈஸியா இருந்திருக்கு, ஓகே போட்டு கொடுத்துருவாங்க, பேக்கேஜிங் அப்பீலிங்கா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்கெட்ல போட்டு கொடுத்துருவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். அதுக்கு பின்னாடி எவ்வளவு சயின்ஸ் இருக்கு, அது ஏன் அப்படி பண்ணணும். இப்ப நிறைய ப்ராடக்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா சில ப்ராடக்ட் பாட்டில் வந்து ஒரு அளவுக்கு இருக்கும், ஆனா அது உள்ள இருக்க ப்ராடக்ட் கொஞ்சம் கம்மியா வச்சிருப்பாங்க. அது நம்ம சம்டைம் கேட்போம் எதுக்கு இவங்க கம்மியா ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. இப்ப அந்த வந்து நீங்க ப்ரிசர்வேஷன் டெக்னிக் நீங்க ஸ்டெரிலைசேஷன் பண்ணும்போது அதை நீங்க ஃபுல்லா வச்சீங்கன்னா சம் இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சீக்கிரம் ப்ராடக்ட் வெளில லீக் ஆகுறதுக்கோ இல்ல அது வெளில வந்துச்சு அப்படின்னா உள்ள வந்து ப்ராசஸ் வேற ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி ப்ராடக்ட் ஈஸியா கெட்டு கொடுத்துருக்கு சான்ஸ் இருக்கு. அதனால என்ன லிமிட்ல அதை ஃபில் பண்ணணும் அப்படின்றதுலாம் நிறைய திங்ஸ் இருக்கு அதுக்கு பின்னாடி. ஸோ எல்லா செக்டர்லயுமே வந்துட்டு ஒரு ஒரு திங் இட்ஸ் ஆல் அபவுட் நம்ம யாரு கூட இருக்கோம். எண்ட் ஆஃப் த டே ஆவரேஜ் ஆஃப் 5 people அரௌண்ட் யூ யூன்னு சொல்லுவாங்க. நம்ம சுத்தி இருக்கவங்க எப்படி இருக்காங்க அந்த இடம் நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒன்லி திங் நம்ம கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருந்தோம்னா எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புன்னு வந்தோம் அப்படின்னா நிறைய இப்போ வந்து அன்சர்டனிட்டி ம். இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பர்சனலாக ஒரு டீல் நம்ம எதோ பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், பிட்வீன் ஏதோ ஒரு ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வந்து நமக்கு ஏதாவது ஒரு நிறைய டவுட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஒரு ஸ்டார்ட் அப்புன்னு வந்துட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா பீயிங் ஒரு ஃபவுண்டராக நம்ம இருக்கும்போது எப்பவுமே நமக்கு ஒரு ஃபவுண்டர் துணை தேவைப்படும். கண்டிப்பாக ஒரு தேவை ஒரு 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 ஆள் வேணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஓகேவா. ஸோ நமக்கு வந்து அவங்க நம்ம கூட எப்படி நம்ம வந்து ஜெல் ஆவாங்கன்றது ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. இந்த அவங்க எப்படி நமக்கு ப்ராப்பராக எப்படி இருக்கணும். ஒரு ஒரு கம்பெனிக்கு ஃபவுண்டர்ஸ் அப்படின்னா இந்த இதில் இருக்கணும். அண்ட் ஸ்டார்ட் அப்னு வந்தோம்னா எப்படி இந்த அன்சர்டனிட்டி எல்லாம் நம்ம வந்து தாண்டி வரணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. ஓகே. கோஃபவுண்டர் பாயிண்ட் வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இட் ஹேஸ் டு பி என்ன சொல்றது? எப்பவுமே ஒரு கோஃபவுண்டருக்குள்ள வந்து எந்த ஆர்குமெண்ட்ஸுமே வரலனாலும் அந்த சினர்ஜி இல்லைன்னு தான் இருக்கும். எப்பவுமே வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கனாலும் அந்த சினர்ஜி டிஸ்டர்ப் தான் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே நீங்க எதுக்கு ஆர்குமெண்ட் பண்றீங்க? அந்த ஆர்குமெண்ட் வந்து ஹெல்தியா அன்ஹெல்தியா அப்படிங்கிறது தான் விஷயம். ஹெல்தியான ஆர்குமெண்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இப்ப யாரோட பாயிண்ட் வந்து முக்கியம். இப்ப வந்து ஒரு 2 ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு, இன்னொருத்தர் ஒரு பாயிண்ட் சொல்றாருன்னா எண்ட் ஆஃப் த டே எந்த டெசிஷனை நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா கம்பெனிக்கு நல்லது, கம்பெனி க்ரோ ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட் தான் நீங்க பார்க்கணுமே தவிர இங்க வந்து நான் சொல்ற டெசிஷன் வந்துட்டு வேல்யூ பண்றாங்க, நீங்க சொல்ற டெசிஷன் வேல்யூ பண்றாங்க அது இல்ல. எண்ட் ஆஃப் த டே நீங்க 2 பேரும் கம்பெனிக்கு தான் வேலை பண்றீங்க. கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கு யாரோட டெசிஷன் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம் தவிர அதுதான் ஒரு ஹெல்தி ஆர்குமெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்குமெண்ட்ஸ் தேவை, பட் இட் ஹாஸ் டு பி ஹெல்தி அப்படிங்கிறது தான் எண்ட் கோலா வந்து இது வந்து இதுல இருந்து ஏதோ ஒரு டேக் அவே இருக்கா, ஒரு growth ரேஷியோ கம்பெனிக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் நீங்க பார்க்கணும். அட் த சேம் டைம் என்ன ஆர்குமெண்ட் கம்பெனிக்கு இல்ல உங்களுக்கு வந்தாலுமே அது வந்து பர்சனல் லைஃப்ல எஃபெக்ட் ஆகாம இருக்கிறது தான் எனக்கு. ஏன்னா சில பேர் வந்து இப்போ அஃப்கோர்ஸ் 2 கோஃபவுண்டரும் வந்து இப்போ 2 பேர் கோஃபவுண்ட் பண்றாங்க கம்பெனினா அவங்க பர்சனல் லைஃப்லயும் கொஞ்சம் கனெக்டடா தான் இருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் 2 பேரோட பர்சனல்ஸும் அவங்களுக்கு தெரியும். பர்சனல் திங்ஸ் சில பேர் வந்துட்டு ஆஃபீஸ்க்குள்ள எடுத்துட்டு வந்து அதை வச்சு சில திங்ஸ் எல்லாம் பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்துட்டு இங்க நடக்கிற ப்ராப்ளம்ஸை பர்சனல் லைஃப்ல போயிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்க கம்பெனிக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க 2 பேரும் கோஃபவுண்டர், கம்பெனிக்கு எது நல்லதுன்னு தான் யோசிக்கணும். நீங்க ஆஃபீஸ் விட்டு வெளில போனீங்கன்னா நீங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸோ ஒரு வாட் எவர் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய பேர். ஏன் அங்க நீங்க வெளில போயிட்டீங்க அப்படின்னா பர்சனல் லைஃப்ல நீங்க என்ன வரீங்களோ அதுதான் இருக்கும். நீங்க சென்ஸ் இங்க நீங்க சண்டை போட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அது அங்க ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. ஹேஸ் டு பி ஹெல்தி ஆர்குமெண்ட் அப்படின்னா. ஸோ இப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே சார். இதில் வந்து உங்களோட ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு ஃபவுண்டராக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டார்ட் அப்போட ஃபவுண்டராக இருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபவுண்டரோட மைண்ட் செட் வந்து த்ரூ அவுட் திஸ் ஜேர்னி எப்படி இருக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா நிறைய ஆஸ்பரிங் ஃபவுண்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு இதுவானா எப்படி இருக்கும். ஏன்னா த்ரூ அவுட் ஒரு ஃபவுண்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட மோட்டிவேஷனாக என்ன இருக்கணும். ஸோ அதோட ஐ மீன் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஒரு ஃபவுண்டரோட ஆட்டிடியூட் வச்சுட்டு எப்படி போகணும் அவங்க.
கண்டினியூஸாக அந்த த்ரூ அவுட் ஜேர்னி எப்படி எடுத்துகிட்டு போகணும்? ஃபவுண்டர்ஸ் ஆட்டிடியூட் வந்து எப்படின்னா, தே ஹேவ் டு பி கன்சிஸ்டன்ட் அண்ட் ரிசிலியன்ட். இதுதான் நான் சொல்றேன். அண்ட் நீங்க வந்து என்னன்னா, நீங்க ஒரு கோல் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகே, இந்த பாயிண்ட் நம்ம வந்து அச்சீவ் பண்ணோம்னா, இந்த 0ல இருந்து நம்ம இந்த பாயிண்ட்க்கு எடுத்துட்டு போணும் அப்படின்றது உங்க கோலா இருக்கும். அந்த 0 டூ 10ஓ இல்ல 100ஓ 1000ஓ வாட்டெவர் நம்பர் யூ ஹேவ் செட், அது நீங்க போறதுக்கு அப்புறம் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த போற ஜேர்னி இருக்கு இல்லையா, அது அஃப்கோர்ஸ் கஷ்டமா தான் இருக்க போகுது. யாருக்கும்லாம் ஈஸியா வந்துடும், யாருமே இங்க ஈஸியா வந்திருக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அது கஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க அந்த கோல் நீங்க ஒண்ணு வச்சிருப்பீங்க. நீங்க ஒரு ஹால்ஃப் வே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஃபிகல்டீஸ் இருக்கு, என்னால இது முடியாதுன்னு விட்டுட்டு போறீங்களா, அது பண்ணாதீங்க. மேபி நீங்க இன்னும் கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் கிடைக்கலாம். நம்மளுக்கு தெரியாது. பட் என்னன்னா, வாட் எவர் எவ்ளோ டிஃபிகல்டீஸ் இருந்தாலும் யூ கோ வித் த ஃப்ளோ. அது எப்படி நீங்க வந்துட்டு ஓவர் கம் பண்ணிட்டு நீங்க ஜர்னி கன்டின்யூ பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும் தவிர, யூ கேனாட் குவிட் அப்படிங்கிற பாயிண்ட் தான் நான் வைக்க விரும்புறேன். ஏன்னா இங்க நிறைய பேர் வந்துட்டு ஆண்டர்பிரினர்ஷிப் ஈஸின்னு நினைச்சு உள்ள வந்துட்டு அதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணினதுக்கு அப்புறம் வெளில போயிருக்காங்க. இந்த எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு திருப்பி வேலைக்கு போனவங்க, ஜாப் போனவங்களே எனக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ அதனால வந்து நீங்க என்ன ஜேர்னி நீங்க ஸ்டார்ட் பண்ணி வந்தீங்க, அது அந்த கோல் வந்துட்டு என்ன டிஃபிகல்டிஸ் வந்தாலும் நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து இந்த வேல தான் போகணும்னு வச்சுக்காதீங்க. யூ யூ ஒன்லி செட் த கோல். நான் வந்து இப்படி போய் தான் இதை அச்சீவ் பண்ணணும்னு இல்லை. நீங்க வந்து அந்த மெத்தட்ஸை மாத்திக்கிறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா, மேபி உங்களோட கோல் சீக்கிரம் அச்சீவ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கலாம். அதுதான். ஏன்னா இப்ப சில பேர் வந்து ஓகே இது இந்த வழியில எடுத்துட்டு போய் தான் நான் கம்பெனி பெருசாக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. வேற ஏதாச்சும் ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் கொடுக்கும் போது அது என்ன ஆகும்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் பண்ணும் போதோ யாராச்சும் உங்க மென்டர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் போதோ நீங்க வந்து கோல்ஸ் சேம் தான், அது மாறப்போகுது இல்லை. பட் மெத்தட் ஆஃப் அச்சீவிங் த கோல் டிஃப்ரெண்டா ஆகலாம். அதுதான் பிவோட்னு சொல்லுவோம். அந்த பிவோட் எடுக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும், ஓப்பன் மைண்டோட இருக்கணும் அப்படிங்கறது. ஓகே சௌமியா. இப்போ நீங்கள் வந்து ஆஸ் அ ஃபவுண்டராக த்ரூ அவுட் இந்த நீங்கள் வந்த அந்த ஜேர்னிஸ் எல்லாமே பார்க்கும்போது, ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்சைட்டாக இருந்திருக்கும். நான் இது கற்றுக்கிட்டேன், இந்த இன்சைட் வந்து எனக்கு நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு இருக்கும். உங்களோட இப்போ ப்ரெசன்ட் வெஞ்சாரை வந்து நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு இது வச்சுருப்பீங்க. இந்த இன்சைட்ஸ் மூலிமா நான் இந்த ப்ரெசன்ட் வெஞ்சாரை வந்து நல்லா ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அது என்னவா இருக்கும்? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். என்ன இன்சைட்ன்னு பார்த்தீங்கன்னா, இது எண்ட் ஆஃப் த டே மை ஜர்னி இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங்ஸ். எப்பவுமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு லேர்னிங் தான். திங்ஸ் நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் டிகிரியோ அந்த மாதிரி எதுவும் படிச்சுட்டு வரல அப்படிங்கிறது எல்லாமே பர்சனல் லேர்னிங்ஸ் தான் இருந்திருக்கு. அண்ட் ஐ ஆல்வேஸ் பில்ட் மை கம்பெனி இன் மை வெரி ஓன் வே. நான் வந்து வேற யார்கிட்ட இருந்து எனக்கு இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி ஒரு பிராண்ட் பில்ட் பண்ண, இந்த ஃபவுண்டர் பாரு, இவங்களோட பாட்காஸ்ட் கேட்டு இவங்கள மாதிரி நீ ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணணும், இவங்க எப்படி பேசுறாங்க அந்த மாதிரி சொல்லணும். நீங்க அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி பண்ண வரல. அண்ட் அட் த சேம் டைம் பண்ணவும் மாட்டேன். ஈவன் இஃப் இட் கோஸ் ராங், வாட் எவர் டெசிஷன் ஐ டேக் அது தப்பா போனா கூட நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். லேர்ன் பண்ணிட்டு தென் ஐ பில்ட் மை கம்பெனி இன் மை வெரி ஓன். இப்ப இப்போ இப்போ வந்து ஜீரோல இருக்கேன். ஜீரோல இருந்து ஒன்னுக்கு போறதுக்கு நான் அவங்க என்ன பண்ணாங்களோ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணா அதை என்னால பண்ண முடியாது, நான் பண்ண மாட்டேன். எண்ட் ஆஃப் த டே அவங்க ஏதோ ஒரு யூனிக்கா ஒரு விஷயம் பண்ணனால தான் இப்ப எல்லாரும் அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. தென் அண்ட் அட் த சேம் டைம் நானும் அந்த மாதிரி தான் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இட் ஹாஸ் டு பி யோர் ஓன் வே. நான் ஈவன் வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸ் பாட்காஸ்ட்னு சொல்லியிருக்கேன். டோன்ட் ஈவன் ஃபாலோ எனி ஒன். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம். எனக்கு வந்து இந்த ஆண்டர்பிரினர் மாதிரி ஆகணும் அப்படின்னு இன்ஸ்பிரேஷன். பட் அவங்க பண்ண அதே விஷயத்தை இவங்க காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்ஸ்பிரேஷன் வேற, காப்பி வேற. நிறைய பேர் அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்பிரேஷன்னா அவங்க மட்டும் அதே பண்றது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் டூ தட். ஈவன் நீங்க எனக்குமே ஃபாலோ பண்ணதீங்க யாரும். ஜஸ்ட் ஏதோ ஒரு டேக் அவே இருக்கு நான் சொல்றதுலேருந்து அப்படின்னா, யூ ஜஸ்ட் கெயின் த இன்சைட் அண்ட் தென் டூ இட் யோர் செல்ஃப். எண்ட் ஆஃப் த டே இது உங்க கம்பெனி. நீங்க எப்படி ரன் பண்ணணும் உங்களுக்கு தான் தெரியும். அவ்வளவுதான். ஓகே சௌமியா. ஸோ த்ரூ அவுட் திஸ் இந்த செக்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் இதை ஐடியல் டம்மியை பில்ட் பண்ணது வந்து எப்படி பில்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, அந்த மைண்ட் செட்ஸ் எல்லாமே நீங்கள் சொன்னது வந்து
எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு அட்வைஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஓகே சௌமியா, நவ் வி கம் ஃபார் த லாஸ்ட் செக்மெண்ட். நம்மளோட ஷோட கடைசி செக்மெண்ட்டுக்கு வரும். ஸோ ஓகே சௌமியா, ஸோ ஆஸ் நீங்கள் வந்து ஒரு நியூ ஃபவுண்டர்ஸ் இப்போல்லாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட் டைம் ஃபவுண்டர்ஸ், ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க? எஸ்பெஷலி அவங்க ஒரு புதுசாக என்ட்ரிங் ஆகுறாங்க இந்த ஹெல்த் ஆர் ஃபுட் டெக் ஸ்பேஸில் வந்து அவங்க என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் செக்டர்ல வரவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெசிஃபிக்லி நீங்க வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ல என்டர் ஆகிறவங்க கேக்குறீங்களா அப்படி கேட்கும். யா, ஹெல்த் டெக் அண்ட் வெல்னஸ் அந்த ஃபுட் டெக் ஸ்பேஸ்க்குள்ளார அவங்க வராங்க அப்படின்னா ஸோ என்ன மாதிரியான நீங்கள் வந்து ஒரு ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? ஓகே. ஓகே. என்ன ஃபுட் டெக்ல ஹெல்த் அண்ட் வெல்னஸ் வராங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்றது, என்ன ப்ராடக்ட் இன்னோவேட் பண்றீங்க. ஈவன் நீங்க இனோவேஷன் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வென் இட் கம்ஸ் டு ஃபுட் நீங்க ரொம்ப கிளியர் கட்டா இருக்கீங்க. ஏன்னா பீப்புள்ஸ் லைஃப் ஆர் நாட் ஈஸி. நீங்க வந்துட்டு அப்ளை பண்றதுக்கு கிடையாது அவங்க வந்து. நீங்க அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட். பிஃபோர் ஃபார்முலேட்டிங் எனி ப்ராடக்ட் இன் யோர் கம்பெனி, நீங்க அந்த ப்ராடக்ட் நீங்க டெய்லி அதை கன்சியூம் பண்ணுவீங்களா, இல்ல உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு ஒருவேளை உங்க வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொடுப்பீங்களா அப்படிங்கறத யோசிச்சுட்டு அந்த ப்ராடக்ட் தான். பிகாஸ் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அது வெளில விற்பாங்க, ஒரு பெரிய பிராண்டா இருக்கும், அந்த ப்ராடக்ட் அவங்களே கன்சியூம் பண்ண மாட்டாங்க. லைக் நீங்க மாற்றார் மூவில பாத்துருப்பீங்க, இந்த எனர்ஜியா கதை மாதிரி தான் வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, பட் வெளில பெரிய பிராண்ட் இருக்கும் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்ப நீங்க கன்சியூம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா எதுக்கு நீங்க பீப்புளுக்கு கொடுக்குறீங்க? ஸோ தட்ஸ் த ஒன் பாயிண்ட். நீங்க ஒரு வேளை டெய்லி கன்சியூம் பண்ணுவீங்க, உங்க வீட்ல இருக்கவங்களும் கன்சியூம் பண்ண அலோவ் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் ஒரு ப்ராடக்ட்டை ஃபார்முலேட் பண்ணுங்க. அதர்வைஸ் டோன்ட் டூ இட். அண்ட் வென் யூ ஆர் சூசிங் இன்கிரீடியன்ட், நிஜமாவே ஆர்கானிக்கா, பிகாஸ் ஆர்கானிக் செக்டர் டுடே இஸ் கிரே ஏரியா. யூ கேனாட், நீங்க வந்துட்டு அதை விட என்ட்ராக்கே போய் பார்த்தீங்கன்னா என்ன இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆர்கானிக்கே வெளில போட்டுக்கும், பட் நீங்க அந்த உள்ள நீங்க இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். பட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது கெமிக்கலா இருந்தா கூட நம்ம இவ்வளோ ஒரு ட்ராப் தானே யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ ஆப்வியஸ்லி ஆர்கானிக் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் அவங்க பண்ணுவாங்க. பட் டோன்ட் டூ தட் அப்படிதான் நான் சொல்றேன். எண்ட் ஆஃப் த டே எனிதிங் இவ்வளோ ஒரு ட்ராப்பா இருந்தாலும் டெய்லி கன்சம்ஷன்ல அது அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால டோன்ட் டூ தட். தென் நீங்க அது பண்ண முடியல, அப்படி பண்ணாதான் ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணணும்னா டோன்ட் காயின் யுவர் செல்ஃப் அஸ் ஆர்கானிக். தட்ஸ் ஒன்லி பாயிண்ட். அண்ட் தி அதர் திங் இஸ், நீங்க இன்கிரீடியன்ட் சூஸ் பண்ணும்போது சொன்ன மாதிரி ரொம்ப பெக்குலரா சூஸ் பண்ணீங்க. டோன்ட் ட்ரை டு காஸ்ட் கட். நீங்க காஸ்ட் கட் டவுன் பண்றதுல அன்குவாலிட்டி குவாலிட்டி இல்லாத ஒரு இன்கிரீடியன்ட் எடுத்துட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. இது 3 விஷயம் தான். ஸோ இதெல்லாம் பார்த்து பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். என்ன சொல்றது, ஃபார் பீப்புள் லைஃப் அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் த என்வாயன்மெண்ட். தட்ஸ் இட். ஓகே சௌமியா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது உங்கள் ஐடியல் டர்மி, ஸோ இப்போ இந்த ஸ்டார்ட் அப் வந்து நெக்ஸ்ட் 6 to 12 monthஸில் வந்து என்ன ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லைக் எஸ்பெஷலி ஏன்னா எல்லாருமே ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு எக்ஸைட்டில் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் 6 to 12 monthஸில் என்ன மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஓகே, 6 to 12 monthsல வந்துட்டு வில் பி மேபி ஐடில் டம்மியோட சேல் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அண்ட் ஐடில் டம்மி வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் பிராண்டா மாறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு பெரிய ட்ரீம். ஸோ அதை நாங்கள் அச்சீவ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் ஃப்ரம் எவ்ரி ஏஜ், ஃப்ரம் ஒரு 5-year-old கிட்ல இருந்து ஒரு 60+ 70+ பீப்புளோட கையிலயும் ஐடில் டம்மியோட ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அண்ட் வில் பி லான்ச்சிங் இன்னும் நிறைய ப்ராடக்ட் எங்களுக்கு பைப்லைன்ல இருக்கு. அதுவுமே நாங்க வந்துட்டு லான்ச் பண்ணி ஒரு மார்க்கெட் ஷேர் எடுத்திருப்போம் அப்படின்னு ஐ பிலீவ் ஐ விஷ் வி ஷுட் டூ தட் அப்படின்னு. ஓகே சௌமியா, ஸோ this is the last question.
ஸோ உங்களோட வெரி ஏர்லி பிகினிங் இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பிகினிங் உங்களோட பயோடெக் ஸ்டார்ட் அப் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெரி ஃபர்ஸ்ட் பிகினிங் போகிறீங்க அப்படின்னா உங்களோட யங்கர் செல்ஃபுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரு டைம் டிராவல் பண்ணி போகிறீங்க ஒரு லாங் பேக் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் போகிறீங்க அப்படின்னா உங்களோட அந்த யங்கர் வயசு சௌமியாவுக்கு வந்து என்ன சொல்லுவீங்க? ஓகே. டு பி வெரி ஃப்ரங்க் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். தி திங் இஸ் பிகாஸ் ஐ நெவர் ரிக்ரெட் வாட் எவர் டெசிஷன் ஐ டேக் இன் மை லைஃப். எனி டெசிஷன் அது தப்பான டெசிஷனா இருந்தாலுமே ஏன்னா அங்கேருந்து எனக்கு ஒரு டேக் அவே இருந்திருக்கும். அவங்க எல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டதுனால நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கம்பெனி பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு என்ன. ஐ நெவர் ரிக்ரெட் அபவுட் மை டெசிஷன்ஸ் இன் மை லைஃப். ஆனா ஒரு விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயப்படாத. இங்க வந்துட்டு யாரும் உன்னை எதுவுமே பண்ணிட முடியாது. whoever can do. யாரும் உன்னை வந்து இன்டிமிடேட் பண்றதோ இல்ல வந்துட்டு வேற ஏதோ உங்க பண்ணணும்னு நினைக்கிறதோ எதுவும் இது பண்ண முடியாது. there is also a lot of good people in this ecosystem who will save you for sure. So don't என்ன சொல்றது, நீ பயப்படுறது யாரையும் பார்த்து யாரோ நம்மள எதையோ பண்ணிடுவாங்க, எங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு. யூ கேன் ஹேண்டில் இட். வந்தாலுமே உன்னால ஹேண்டில் பண்றதுக்கு யூ ஹேவ் லாட் ஆஃப் கரேஜ். நீ அது வந்து வளர்த்துக்கோ. அண்ட் அட் த சேம் டைம் யாரும் பார்த்து பயப்பட. தட்ஸ் இட். அது ஓகே சௌமியா. சௌமியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வித் அஸ். அண்ட் உங்களோட ஜேர்னியை வந்து இவ்வளோ ஓப்பனாக ஷேர் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய லிசனர்ஸ் நிறைய பேர் வந்து உங்களோட ஜேர்னியை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். And that's all. And I'm signing off, Adesh. Thank you for being this wonderful first episode for the Founders Voice. And don't forget to follow, subscribe, and share the podcast. More incredible founders on the way. So until and then, keep building boldly and stay curious. Thank you.